வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் 2026 அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் பார்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 19 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 19 என்ன சொல்லுது அப்படின்னா, கொஸ்டின் நம்பரில் ரீட் பண்ணுறேன். வழக்கம்போல் நமக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது தமிழ், இங்கிலீஷ் 2 வெர்ஷனுமே ஒரே கொஸ்டின் பேப்பரில் தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கொஸ்டினை கையில் வச்சுட்டு ரீட் பண்ணும்போது கொஸ்டினை பாருங்கள், அப்போ தான் புரியும். கொஸ்டின் நம்பர் 19 என்னென்னா, an AC circuit contains a resistance of 1 kilo ohm, a capacitor of 0.1 microfarad and an inductor of 1 millihenry connected in series. The resonance frequency of the circuit is approximately option A 13.5 kHz, option 2 10.1 kHz, option 3 20.7 kHz, option 4 15.9 kHz. தமிழில் 1 கிலோ ஓம் மதிப்பு கொண்டதொரு மின்தடை, 0.1 மைக்ரோ ஃபேரட் கொண்டதொரு மின்தேக்கி மற்றும் 1 மில்லி ஹென்றி கொண்டதொரு மின் தூண்டு சுருள் ஆகியவற்றை தொடர் மின் இணைப்பில் ஒரு ஏசி மின் சுற்று பெற்றுள்ளது. மின் சுற்றின் ஒத்ததிர்வு அதிர்வெண் என்பது தோராயமாக அதே ஆப்ஷன்ஸ். இது ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் கொடுத்துருக்காங்க, 1 கிலோ ஓம், சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மின்தடை 1 கிலோ ஓம், கெப்பாசிட்டன்ஸ் மின் தேக்குத்திறன் 0.1 மைக்ரோ ஃபேரட், இண்டக்டன்ஸ் மின் தூண்டல் எண் 1 மில்லி ஹென்றி, நியூ நாட் கேட்குறாங்க, அதாவது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஒத்ததிர்வு அதிர்வெண் கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா இதான் நமக்கு தெரியும், நியூ நாட் ஈக்குவல் டு 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து நமக்கு தேவையில்லை, அந்த ஃபார்முலாவில் வரவே வராது, அது வந்து தேவையில்லாத டேட்டா. கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது தேவையில்லை. இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 2 × π வந்து 3.14, ரூட் ஆஃப் எல் வந்து என்னது 1 மில்லி ஹென்றி. அப்போ 1 × மில்லினா 10⁻³ இன்ட்டு சி வந்து என்னது 0.1 மைக்ரோ ஃபேரட். அப்போ 0.1 இன்ட்டு மைக்ரோனா 10⁻⁶. ஸோ -6 போட்டாச்சு. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எழுதிடும், 1/2 × 3.14 6.28 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 10⁻1 இருக்குல்ல, அந்த 0.1 10⁻−1 எழுதலாம். அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 10⁻3 10⁻−1 10⁻6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 10⁻−10. ஓகே, இப்போது 6.28 அப்படியே இருக்குது. இந்த ரூட்குள்ளே இருக்கக்கூடிய 10⁻−10 ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் 10⁻−5. ரூட் 1க்கோட மதிப்பு 1 தான். ஸோ அடுத்து 10⁻−5 மேலே கொண்டு வரோம், 10⁻+5 ஆகுது பை 6.28. இந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிலோ ஹெர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிலோ அப்படின்னா 1000, அதனால் 10⁻5 2 பார்ட்டாக பிரித்து எழுதுறேன். 10⁻2 × 10⁻3, 10⁻3னா கிலோ 1000 இல்லையா. அப்போ 10⁻2ங்கிறது 100, 100 6.28ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15.9 கிடைக்கும். அப்போ 15.9 × 10⁻3னா கிலோ 1000, அப்போ கிலோ ஹெர்ட்ஸ். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் 4th ஆப்ஷன் 15.9 கிலோ ஹெர்ட்ஸ். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 20 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 20 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் இன்டர்ஃபரன்ஸ் and diffraction the light energy is redistributed if it reduces in one region producing a dark fringe, it increases in another region producing a bright fringe. அப்புறம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, as there is no gain or loss of energy, these phenomena are consistent with the principle of conservation of energy. அப்புறம் இன்னொரு பின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. diffraction and interference are characteristics exhibited only by light waves அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. அந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏபின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2ல் எது கரெக்டு, 2மே கரெக்டாக 1 கரெக்டாக அப்படிங்கிறத சொல்லணும். அதுதான் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ஆல்சோ ட்ரூ, 2வது ஆப்ஷன் ஏ இஸ் ஃபால்ஸ், பி இஸ் ட்ரூ, 3வது ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் பி இஸ் ஃபால்ஸ், 4வது ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி ஆர் ஃபால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா, குறுக்கீட்டு விளைவு மற்றும் விளிம்பு விளைவில் ஒளி ஆற்றல் மறு பரப்பீடு அடைந்துள்ளது. அது ஒரு பகுதியில் குறையும் போது கரும்பட்டை ஒன்றை உருவாக்குகிறது, மற்றொரு பகுதியில் அதிகரிக்கும் போது ஒரு பொலிவுப்பட்டையை உருவாக்குகிறது. ஆற்றல் பெருக்கமோ இழப்பையோ அடையவில்லை என்பதால் இந்த நிகழ்வுகள் ஆற்றலது அழிவின்றி காப்பீட்டு தத்துவத்தோடு பொருந்தி அமைகிறது. டிரான்ஸ்லேஷன் சரியில்லை, அப்படியே ஏதோ டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு சரியானது நம்ம பழக்கப்பட்டது, நம்ம டெக்ஸ்ட் புக்கெலாம் நம்ம படித்தது என்ன அப்படின்னா, ஆற்றல் அழிவின்மை தத்துவம், ஆற்றல் அழிவின்மை விதிக்கு பொருந்துகிறது, அதுதான் கரெக்டு. அது காப்பீடு அப்படி இப்படின்ட்டு ஏதோ கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது டிரான்ஸ்லேஷன். சரி,
பி வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு விளைவு மற்றும் குறுக்கீடு விளைவு ஆகியன ஒளி அலைகளால் மட்டுமே வெளிப்படுத்தப்படும் சிறப்பியல்புகளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேர்வுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏ சரி பி சரி, ரெண்டாவது ஆப்ஷன் ஏ தவறு ஆனால் பி சரி, மூணாவது ஆப்ஷன் ஏ சரி ஆனால் பி தவறு, நாலாவது ஆப்ஷன் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் ரெண்டுலேயுமே வந்து லைட் வந்து எனர்ஜி வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கே வந்து எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதோ அங்கே வந்து டார்க் ஃப்ரிஞ்சு உருவாகுது, எங்கே எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கே வந்து பிரைட் ஃப்ரிஞ்சு இன்க்ரீஸ் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது குறுக்கீட்டு விளைவில் கரும்பட்டை ஏற்படுற இடத்துல ஒளியினுடைய செறிவு குறையுது, பொலிவுப்பட்டை இருக்கிற இடத்துல ஒளியினுடைய செறிவு வந்து அதிகமாகுது. ஆனால் எப்படி இருந்தாலும் என்னது, நம்ம என்ன லைட்டை வந்து நம்மளுக்கு தெரியும், குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவுனா குறுக்கீட்டு விளைவில் 2 லைட் சோர்ஸ் இருக்கும், கொய்ரன் சோர்ஸ். இங்கேருந்து போகிற அலை இங்கேருந்து போகிற அலை ரெண்டும் மேற்பொருந்தி தான், இன்டர்ஃபியர் ஆகி தான் நமக்கு வந்து பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த லைட்டு தான் என்னது ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒரு இடத்துல டார்க்காகவும் ஒரு இடத்துல பிரைட்டாகவும் ஆகுது. அப்போ அது வந்து என்னது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லைட்டுங்கிறது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு ஒபே ஆகுது அப்படிங்கிறது கரெக்ட். ஆற்றல் அழிவின்மை விதிக்கு உட்படுது. ஒரு இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்குது, ஒரு இடத்துல பிரைட்டாக இருக்குது, எல்லாமே இங்கேருந்து போகிற லைட்டு தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து என்னது நமக்கு கரெக்டு. ஆற்றல் அழிவின்மை விதிக்கு உட்படுது, ஆற்றல் பெருக்கமோ இழப்பையோ அடையவில்லை, ஆற்றல் அழிவின்மைக்கு உட்படுது அப்படிங்கிறது கரெக்டு. தேர் இஸ் நோ கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எனர்ஜி, தீஸ் ஃபினாமினா ஆர் கன்சிஸ்டன்ட் வித் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட்டட் பை ஒன்லி பை லைட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டைஃப்ராக்ஷன் அப்படின்னா பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் அரவுண்ட் த எட்ஜஸ், இப்படி போகிற லைட்டு இப்படி பெண்ட் ஆகுது, அதுதான் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைஃப்ராக்ஷன், இதுக்கு பேர் வந்து தமிழில் விளிம்பு விளைவு அப்படின்னு சொல்லுவோம், விளிம்பு விளைவு. ஓகே. அடுத்து இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 2 வேவ்ஸ் வந்து என்னது 2 சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகி பிரைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. 2 ஓரியல் ஒளி மூலங்கள்லேருந்து வரக்கூடிய ஒளி அலைகள் வந்து ஒன்றோடொன்று மேற்பொருந்தி கரும்பட்டை பொலிவுப்பட்டை மாறி மாறி உருவாகும் அப்படிங்கிறதா என்னது குறுக்கீட்டு விளைவு அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். குறுக்கீட்டு விளைவு இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்ஃபரன்ஸ். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 விளைவுகளையும் லைட் வேவ்ஸ் மட்டும்தான் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட் வேவ்ஸ், ஒளி அலைகள் மட்டும்தான் இந்த 2 பண்புகளையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டாக அப்படின்னா கிடையாது. லைட் வேவ்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய, லைட் வேவ்ஸுங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், அதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பண்பு எது அப்படின்னா போலரைசேஷன். தெரிஞ்சு வச்சுக்கணும், போலரைசேஷன் சொல்கிறது அதாவது தள விளைவு. அந்த தள விளைவு அப்படிங்கிற பண்பு தான் என்னென்னா லைட்டுக்கு மட்டுமே உள்ள இது. லைட்டுனா லைட்டு மாதிரி இருக்கக்கூடிய என்னது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், குறுக்கலைகள்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். இது வந்து என்னது குறுக்கலைக்கான பண்பு, குறுக்கலைக்கான பண்பு. குறுக்கலைனா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஓகே. அங்கே அப்படி சொன்னால் சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து போலரைசேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா தலைவிளைவு, அதாவது குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு இல்லாமல் தலைவிளைவு அதை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அது லைட்டுக்கே உரிய பண்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த டைஃப்ராக்ஷன் அண்டு இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது சவுண்டுக்கும் இருக்குது, அதாவது லாங்கிட்யூடினல் வேவ்ஸ்க்கு இருக்குது. ஓகே. அதாவது விளிம்பு விளைவு குறுக்கீடு விளைவு அப்படிங்கிறது ஒளிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒளி சவுண்டுக்கும் இருக்குது, காதால் கேட்கக்கூடிய சவுண்டுக்கும் இந்த பண்பு இருக்குது. அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்டு, கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னா, அப்போ ஏ வந்து கரெக்டு, பி வந்து தப்பு. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏ ஒரு ஸ்டேட்மெண்ட், பி ஸ்டேட்மெண்ட். ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தப்பு. அப்போ கீழே ஆன்சரில் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது எது, ஆப்ஷன் 3. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன், எத்தனாவது ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் 3. ஏ இஸ் ட்ரூ பட் பி இஸ் ஃபால்ஸ். ஏ சரி ஆனால் பி தவறு அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதை நோட் பண்ணிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 21 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் அ ட்ராவலிங் ஹார்மோனிக் வேவ் ஒய் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2.0
2.0 cos 2 pi into 10t minus 0.0080 x plus 0.35 இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன். வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன் சென்டிமீட்டர் அண்ட் டி இன் செகண்ட். எக்ஸ் ஒய் வந்து ஒய் வந்து என்னது சென்டிமீட்டரில் இருக்குது, டைம் வந்து என்னது செகண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The phase difference between oscillatory motion of 2 points separated by a distance of 0.5 meter is. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 0.5 மீட்டர், அதாவது 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இப்போ ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கிறதா வச்சுக்குவோம். 2 பாயிண்ட் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அதாவது நம்ம பாத் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம் நம்ம லாங்குவேஜில். 0.5 மீட்டர் அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து 0.08 பை ரேடியன், எல்லாமே ரேடியனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 2 0.8 பை ரேடியன், ஆப்ஷன் 3 8 பை ரேடியன், ஆப்ஷன் 4 0.008 பை ரேடியன் கொடுத்துருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா பயணத்திடும் ஒரு சீரிசை அலைக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொடுத்துட்டு என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு எக்ஸ் மற்றும் ஒய் என்பன சென்டிமீட்டர் மற்றும் டி செகண்டிலும் உள்ளது. 0.5 மீட்டர் என்றது ஒரு தொலைவால் பிரிக்கப்பட்டுள்ள இரு புள்ளிகளது அலைவு இயக்கங்களுக்கு இடையிலான கட்ட வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஆப்ஷன். இப்போது இதுக்கு சமமான ஈக்குவேஷன் இது வந்து வேல்யூஸோட கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு சீரிசை அலை இயக்கம், அதாவது சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கு ஒரு ப்ரொக்ரெசிவ் வேவ்னு சொல்லுவோம். அந்த வேவுக்கான ஈக்குவேஷன் என்ன, நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, அதை முதல்ல எழுதுவோம். அதோட கம்பேர் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஈக்குவேஷன்னா இங்கேயே எழுதுகிறேன், அப்போ தான் கம்பேர் பண்ணுறது வசதியாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா அங்கே பாருங்கள், y of x, t equal to 2.0 into cos இந்த 2π இருக்குல்ல, இது வந்து ஒவ்வொரு டேர்மாலையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 2π into 10 எவ்வளோ வரும், 20πt மைனஸ் 2 into 0.0080 அதில் பெருக்குங்க எவ்வளோ வரும், 2 into 80 8 into 16 160 இல்லையா. அப்போ மீதி வந்து இங்கே என்னது 0 வந்து ஓகே. 0.0160 into π இருக்குது, பை எக்ஸ் இந்த எக்ஸு வந்துடுது, ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது 2π 2 into 0.35 அது என்னது 0.70 வந்துடும். அப்போ 0.70 2ஆல் பெருக்குனா இன்ட்டு பை இருக்குது, இன்ட்டு பை இப்படி வந்துடும் இல்லையா. உள்ளே கொண்டு போய் பெருக்கியாச்சு. இப்போ காமன் ஈக்குவேஷன் இது XY சென்டிமீட்டரில் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதை நான் வந்து கீழே நோட் பண்ணிக்கிறேன். XY வந்து எக்ஸ் ஒய் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, யூனிட் மறக்கக்கூடாது. டைம் வந்து செகண்டில் இருக்குது. இப்போ நான் காமன் ஈக்குவேஷன் எழுதுறேன். என்ன காமன் ஈக்குவேஷனா, y of x, t ஈக்குவல் டு, இது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ், y ஈக்குவல் டு ஏ. இது சைன்லேயும் சொல்லலாம் காஸ்லேயும் சொல்லலாம். இங்கே காசில் கொடுத்துருக்கனால நான் காஸ்லேயே எழுதுறேன். காஸ் இன்ட்டு ஒமேகா டி, இதுதான் ஜென்ரல் ஃபார்மில், இது தெரியணும் நமக்கு. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார் த ப்ரொக்ரெசிவ் வேவ் நமக்கு தெரியணும். ஒமேகா டி மைனஸ் kx, ஒமேகா டி மைனஸ் kx ப்ளஸ் ஃபை. ஓகே, இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணால் சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2.0 இருக்குது, ஒமேகா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 20 பை இருக்குது, கே இருக்கிற இடத்துல என்ன இருக்குது இந்த 0.016 பை இருக்குது. ஓகே, ஃபை இருக்கிற இடத்துல என்ன இருக்குது இது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பையும் ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த பை வந்து என்னென்னா 5 வந்து வச்சுக்கோ, 5 இனிஷியல் ஃபேஸ் ஆரம்ப கட்டம்னு சொல்கிறது. ஸோ அது கேட்கல கொஸ்டினில். அது கேட்டிருந்தாங்கன்னா ஆரம்ப கட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம டேரெக்டாக எழுதிருக்கோம். அது கேட்கல. இந்த 2 பாயிண்ட் இடையில் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, கட்ட வேறுபாடு என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது, ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கும் பாத் டிஃப்ரென்ஸுக்கும் உள்ள ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். ஃபை ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு டெல்டா, இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ ஃபை தான் கேட்குறாங்க, டெல்டா கொடுத்துட்டாங்க. இங்கே இந்த லாம்டா எவ்வளோன்னு தெரியாது. லாம்டா அங்கே இருக்கா, எதுவுமே இல்லை, லாம்டா இல்லை.
அப்போ லாம்டா கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்றது நம்ம லாம்டா கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் அதில் சப்ஸ்டிட் பண்ண முடியும். லாம்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இதை எடுத்துக்கங்க. கே ஈக்குவல் டு என்னது, கே ஈக்குவல் டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 1 ஈக்குவல் டு 2 ஈக்குவேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது. இங்கே தேவையானது நிறைய விஷயங்கள் கிடைக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை பார்க்கணும். லாம்டா வேணும் நமக்கு. லாம்டா எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த கேக்குள்ளே இருக்குது. எப்படி கே ஈக்குவல் டு என்னென்னா 0.0160 பை எக்ஸ் போயிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ரிலேஷன் இருக்குன்னா கே ஈக்குவல் டு வி நோ தட் கே ஈக்குவல் டு 2π பை லாம்டா. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். ஓகே, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2π பை லாம்டா ஈக்குவல் டு என்னது 0.0160 பை. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு இது தெரியணும். கே ஈக்குவல் டு 2π லாம்டாங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் பை கேன்சல் ஆயிரும். ஓகே, நமக்கு என்ன வேணும், லாம்டா தான் வேணும். அப்போ லாம்டா ஈக்குவல் டு என்ன வரும், லாம்டா ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2/0.0160 வந்துடும். லாம்டா கிடச்சிருச்சு. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், 5 ஈக்குவல் டு 2π பை லாம்டாவுக்கு பதிலாக என்ன பண்ணும் 2/0.01 பைங்கிறப்ப அது மேலே வந்துடும். அப்போ 0.0160 இன்ட்டு இந்த டெல்டா இருக்குது. டெல்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், இந்த எக்ஸு ஒய்லாம் சென்டிமீட்டரில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது சென்டிமீட்டரில் இருக்கிறப்ப இது மட்டும் மீட்டரில் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ அதை வந்து நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிக்கணும். சென்டிமீட்டரில் மாற்றணுன்னா நமக்கு வந்து பாருங்கள் ஒரு நிமிஷம். இது வந்து இங்கே இது வந்து மீட்டரில் இருக்குது. ஓகே, இந்த வேல்யூ நம்ம இங்கே எடுத்தோம் இல்லையா, இது வந்து என்னென்னா ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன். இதெல்லாமே ஒய் வந்து எதில் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் இந்த பக்கம் உள்ள டேர்ம் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, ஒய் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. அப்படின்னா இந்த பக்கமும் என்னது, எல்லாமே சென்டிமீட்டரில் இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அதான் மீனிங் இல்லையா. இது சென்டிமீட்டரில் இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் என்னது சென்டிமீட்டரில் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இது வந்து என்னது சென்டிமீட்டரில் இருக்குன்னு அர்த்தம். எது, கேவோட வேல்யூ வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதா அர்த்தம். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இது சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதை வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், இல்லைனா இங்கே வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 2/0.0160 இன்ட்டு சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா 10⁻². ஓகே, 10⁻² மீட்டர்னு வந்துடும், பர் மீட்டர்னு வரும், அப்படியே வரும். ஓகே, ஏன்னா பை லாம்டா வந்து என்ன, லாம்டாவுக்கு தான் யூனிட், இதுக்கு எதுவும் யூனிட் இல்லை, பர் சென்டிமீட்டர் மாதிரி. ஓகே, இப்போது இங்கே வந்து 1 minute 2/0.0160 கரெக்டு. இந்த இடத்துல நான் மாற்றிக்கிறேன். என்ன மாற்றுறேன் அப்படின்னா என்ன வரும் பாருங்க, 2/0.0160 இருக்குல்ல, இதை வந்து 160 இன்ட்டு 10⁻⁻4 எழுதுறேன். மேலே வந்து 10⁻⁻2 இருக்குது, அது இருக்கட்டும். ஓகேயா, இதை வந்து 0.0160 இருக்குல்ல, அதை வந்து 160 இன்ட்டு 10⁻⁻4 எழுதலாம். இதுவும் சமம். அப்போ என்ன வரும் பாருங்கள், 2/160 எவ்வளோ வரும், 2/160னா இங்கே வந்து 80, 8 2 16. அப்போ 1/80 இன்ட்டு மேலே என்ன வரும், 10⁻⁻4 மேலே வந்தோம்னா +4. +4னா 10⁻+4 இன்ட்டு -2னா 10⁻+2ன்னு வரும். 10²/80ன்னு வந்துடும். 10²/80 இவ்வளோ மீட்டர், இது மீட்டருக்கு மாறுது. ஓகே, 10² இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 10²/80 மீட்டர். இது வந்து லாம்டா. ஓகே, லாம்டா வந்து இவ்வளோன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். இதை ரேஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன்.
என்ன வரும் 5 = 2π/, லாம்டாக்கு பதிலாக என்ன பண்ணணும் 10^2/80 மீட்டர். 10^2 100 இல்லையா, 100/80 இன்ட்டு 80 இங்கே வந்துடும். லாம்டா சப்ஜெக்ட் இன்ட்டு டெல்டா. டெல்டா வந்து என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், டெல்டா வந்து 0.5 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ டெல்டாவுக்கு பதிலாக 0.5 மீட்டர். இது மீட்டருக்கு மாறிடுச்சு, அதனால் இதை மீட்டரில் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 0.5னா இது வந்து எவ்வளோ வரும், இது வந்து 50 2 100. இந்த 0.5 50 வந்து எத்தனை தடவை வரும், இது வந்து ஒரு 100 தடவை வரும். 0.5 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50 ஆகும். அப்போ எவ்வளோ வரும், 80/100 எவ்வளவு, 80 100ஆல் வகுத்தா 2 டிஜிட் பேக்கில் டெசிமல் பாயிண்ட் போகும். அப்போ 0.80 வரும். இன்ட்டு பை இருக்குது, 0.80 பை, இவ்வளோ ரேடியன். எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிட்டோம். ஓகே, 0.80 பை ரேடியன். அப்படி கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது அப்படின்னா, நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.80 பை ரேடியன்னா 0.8 பை ரேடியன் சொல்லலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 0.8 பை ரேடியன். இது எத்தனாவது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 பை ரேடியன் தான் ஆப்ஷன் 2. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, செகண்ட் ஆப்ஷன். ஓகே, நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 22 இதுவும் ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் என்னென்னா, த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ்ட் இன் அ பாடி ஆஃப் மாஸ் 5 kg when 2 mutually perpendicular forces 8 Newton and 6 Newton act on it are respectively. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 20 m/s², tan inverse of 4/3 with 8 Newton force. ஆப்ஷன் பி வந்து 2 m/s², tan inverse of 3/4 with 6 Newton force. ஆப்ஷன் 3 வந்து 2 m/s², tan inverse of 4/3 with 8 Newton force. ஆப்ஷன் 4 வந்து 2 m/s², tan inverse of 3/4 with 8 Newton force. தமிழில் சொல்லணும், 5 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருளில் 8 நியூட்டன் மற்றும் 6 நியூட்டன் என்ற ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு விசைகள் செயல்படும் போது பொருளில் தோன்றும் முடுக்கத்தின் எண்மதிப்பு மற்றும் திசை என்பன முறையே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே. இப்போ நம்ம பார்ப்போம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. என்னென்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன். அதாவது முடுக்கத்தினுடைய எண்மதிப்பு, திசை. எண்மதிப்பு கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து என்னது திசை கண்டுபிடிக்கணும். இதனுடைய டைரக்ஷன், முடுக்கத்தினுடைய டைரக்ஷன், திசை ரெண்டுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாடி ஆஃப் மாஸ் 5 kg, பொருளுடைய நிறை 5 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. எம் வந்து 5 கிலோன்னு கொடுத்து சொல்லிட்டாங்க. அடுத்து when 2 mutually perpendicular forces 8 Newton 6 Newton, 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதாவது இந்த பொருளுடைய நிறை வந்து இதுதான் அந்த பொருள்னு வச்சுக்குவோம். 8 நியூட்டன் ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதா வச்சுக்குவோம். இன்னொன்று வந்து 6 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதா போகும். ஏன்னா 2 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது. அப்போது 2 விசை செயல்படுறப்போ இந்த பொருள் வந்து எந்த திசையில் நகரும், இந்த 2 விசைக்கும் தொகுபைன்னு ஒன்று இருக்கும். அது எந்த திசையில் இருக்கும் அது கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் இந்த திசையில் இருக்கிறதா வச்சுக்குவோம். ஸோ இது வந்து F1 வச்சுக்குவோம், இது வந்து F2ன்னு வச்சுக்குவோம். F2 இது F1. அப்போ இது வந்து என்னது வெக்டார் சம், F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். ரெண்டுடைய வெக்டார் சம், ஆர்டினரி சம் கிடையாது. ஆர்டினரி அப்படியே 8 6 14ன்னு போட முடியாது, 2 வெக்டார். அப்போ வெக்டார் சம் பண்ணும், அதுதான். ஸோ இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுக்குவோம். ஸோ இதுதான் தொகுபைன் ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ். இதை டோட்டலாக வந்து FT அப்படின்னு எழுதலாம். FT ஆர் F நெட் வெக்டார், நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் ஆக்சலரேஷன். அதுதான் நமக்கு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அப்போ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி என்ன அப்படின்னா F நெட் வெக்டார் ஈக்குவல் டு MA வெக்டார். இதுதானே. அப்போ F நெட் கண்டுபிடிக்கணும் நம்ம. இதில் இருந்து தான் அடுத்து A வெக்டார்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ F நெட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டையும் வந்து வெக்டார் சம் பண்ணும். 2 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். இந்த மாதிரி 2 வெக்டார் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஒன்றுக்கு செங்குத்தாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா நமக்கு, F நெட் அதோட எண் மதிப்பு வந்து இதோட ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் 6 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 8 8 64 ப்ளஸ் 6 6 36. அப்போ 100ன்னு வரும், 100க்கு ரூட் எடுத்தால் 10. அப்போ F நெட் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 10 நியூட்டன் கிடைக்கும், 10 நியூட்டன். சரி, F நெட் கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் இதிலேருந்து A ஈக்குவல் டு என்ன எழுதலாம், வெக்டார்லாம் விட்டுருவோம், எண் மதிப்பு மட்டும், மேக்னிடியூட் மட்டும். A ஈக்குவல் டு
எம் இந்த பக்கம் வந்ததுன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனில் வரும். அப்போ எஃப்நெட் பை எம். அப்போ ஏ ஈக்குவல் டு எஃப்நெட் எவ்வளவு 10 பை எம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 5. அப்போ எவ்வளோ கிடைக்கும் 10/5னா இது 2. அப்போ ஏ ஈக்குவல் டு 2 m/s². ஏ கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் கேட்குறாங்க. இந்த தீட்டா தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், tan தீட்டா கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிளில் tan தீட்டா கண்டுபிடிங்க. இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இதுதான் ஆப்போசிட் சைடு, இந்த சைடும் இதுவும் ஈக்குவல். அப்போ இது வந்து 6 பை அட்ஜசன்ட் சைடுங்கிறது இது 8 நியூட்டன். அப்போ 8. ஓகே, அப்போ 2 6 2 8 3/4. இப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. இதான் தீட்டா. இதான் டேரக்ஷனுக்கு சொல்கிறது. ஆக்சலரேஷன் வந்து எஃப்நெட் எந்த டேரக்ஷனில் இருக்கோ அதே டேரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ ஆக்சலரேஷனோட டேரக்ஷன் மேக்னிடியூட் என் மதிப்பு வந்து 2 m/s². டேரக்ஷன் வந்து என்னது, வித் த டைரக்ஷன் ஆஃப் ஏ இஸ் அட் அன் ஆங்கிள் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 வித் எதுக்கூட, இந்த ஆங்கிள் எதோட எடுத்துருக்கோம் பாருங்க, நம்ம இதோட எடுக்கல, வித்து 6 நியூட்டன் இல்லை, வித்து 8 நியூட்டன். அப்போ வித்து 8 நியூட்டன் ஃபோர்ஸ். 8 நியூட்டனுக்கு இவ்வளோ ஆங்கிள், இதிலேருந்து இவ்வளோ ஆங்கிள், இதிலேருந்து கிடையாது. ஓகே, அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 2 m/s² வித்து tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 வித் 8 நியூட்டன் ஃபோர்ஸ். அது எந்த ஆப்ஷன்னா 4வது ஆப்ஷன். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4. இந்த கொஸ்டின் பேப்பரில் 4th ஆப்ஷன். ஓகே, நோட் பண்ணிங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23 பார்க்கலாம். 23rd கொஸ்டின் என்னென்னா, கன்சிடர் 2 uncharged capacitors of equal capacitance 200 picofarad. One of them is charged by a 100 voltage supply and disconnected. Now the capacitor is connected to the uncharged capacitor. The amount of electrostatic energy lost in the process. அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து 0.5 × 10⁻⁶ ஜூல். ஆப்ஷன் 2 வந்து 1.0 ஜூல். ஆப்ஷன் 3 வந்து 1.0 × 10⁻⁶ ஜூல். ஆப்ஷன் 4 வந்து 0.5 ஜூல். தமிழில் சொல்லணும்னா 200 பிகோஃபாரட் எனும் சமமான மின்தேக்குத்திறனுடைய இரு மின்னூட்டமற்ற மின்தேக்கிகளை கருதுக. அவற்றில் ஒன்று 100 வோல்டேஜ் மின் அளிப்பான் கொண்டு மின்னூட்டப்பட்ட பிறகு துண்டிக்கப்படுகிறது. தற்போது இந்த மின்தேக்கி மின்னூட்டமற்ற மின்தேக்கியோடு இணைக்கப்படுகிறது. இந்த நடைமுறையில் இழக்கப்பட்ட நிலைமின் ஆற்றல் அளவு என்பது அதே ஆப்ஷன். இப்போது நமக்கு கொடுத்துருக்கிறதுனா 2 மின்தேக்கி இருக்குது. ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மின்தேக்கியுமே அதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஒரே அளவு தான், மதிப்புலாம் ஒன்று தான். நமக்கு 2 இருக்கிறனால 2க்கு வேறு பேர் வச்சுக்கிறோம். ஆனால் ரெண்டுமே ஒரே அளவு, சரிங்களா. C1 C2 2க்கு ரெண்டுமே வந்து என்னது 200 பிகோஃபாரட் தான். இதுவும் 200 பிகோஃபாரட், இதனுடைய மின்திறனும் 200 பிகோஃபாரட் தான். கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டும் சேம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒன்றை வந்து 100 வோல்டேஜ் சப்ளையில் கொடுத்து சார்ஜ் பண்ணுறாங்க, மின்னூட்டம் அறைய செய்கிறாங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், 100 வோல்டேஜ் பேட்ரி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதனுடைய C1ஓட வேல்யூ வந்து என்னது 200 பிகோஃபாரட். இது எவ்வளோ வோல்டேஜ் பேட்ரி யூஸ் பண்ணுறோம், 100 வோல்டேஜ் பேட்ரி. ஓகே, அப்போ இது சார்ஜ் ஆகும். இது ஒன்றுமே இல்லாத என்ன ஆகும், சார்ஜ் ஆகும். எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும்னா, இந்த வோல்டேஜுக்கு இது இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் உள்ள வோல்டேஜ் சமமாகிற வரலையும், ஈக்குவல் ஆகிற வரலையும். அப்போ கம்ப்ளீட்டாக இது சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வோல்டேஜ் ஈக்குவலாக அந்த 2 பிளேட்டுக்கு இடையில் வோல்டேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வோல்டேஜ் வந்து என்னென்னா V1 = 100 வோல்டேஜ்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படின்னா, எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, அப்சிலான் 1ன்னு வச்சுக்குவோம். ஃபார்முலா வந்து ½ CV². இது வந்து ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான், C1 வச்சுக்குவோம். இது வந்து V1 வச்சுக்குவோம். C1 V1². இப்போ எவ்வளோ வரும், ½ × C1ஓட வேல்யூ வந்து 200 பிகோஃபாரட். ஓகே, அப்போ 200 × பிகோனா நம்மளுக்கு தெரியும் 10⁻⁻12. இதை கரெக்டாக போடணும். இன்ட்டு V1 எவ்வளவு 100 வோல்டேஜ். அப்போ 100 ஸ்கொயர் பண்ணால் 100னா 10⁻2ன்னு சொல்லலாம். 10⁻2 அதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அப்படி வந்துடும். அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், இது வந்து ஒரு 100னா இது வந்து எவ்வளோ 10⁻2. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், இது ஒரு 10⁻2, இது வந்து எவ்வளோ ஆயிரும் 10⁻2 × 2 10⁻4 ஆயிரும். 10⁻4 10⁻2 10⁻6
இது 10 பவர் மைனஸ் 12னா 10 பவர் மைனஸ் 6. அப்போ 1 × 10 பவர் மைனஸ் 6 ஜூல். இப்போது அப்போ இதுதான் இவ்வளோ எனர்ஜி இப்போ இதில் இருக்குது. இந்த கெப்பாசிட்டரில் இவ்வளோ எனர்ஜி இருக்குது, இவ்வளோ ஆற்றல் சேமிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு தெரியுது இந்த வேல்யூலேருந்து. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிருக்கிற இந்த கெப்பாசிட்டரை இன்னொரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டரில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்லி சார்ஜு, இந்த C1ங்கிற கெப்பாசிட்டர். இதை கொண்டு போயிட்டு சார்ஜே இல்லாத இந்த கெப்பாசிட்டரில் போயிட்டு C2ஓட போய் கனெக்ட் பண்ணுறாங்க. C2ஓட போய் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே இருக்கிற சார்ஜெல்லாம் அங்கே போகும், இங்கே இருக்கிற சார்ஜெல்லாம் அங்கே போகும். ரெண்டும் ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ், ஒரே மாதிரியான மின்தேக்கிகள். அப்போ எவ்வளோ போகும் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இங்கேருந்து சார்ஜ் அங்கே போகிறப்ப என்ன ஆகுனா, இதோட வோல்டேஜ் இருக்குல்ல, இது குறையும். ஏற்கனவே எவ்வளோ இருந்தது, 100 வோல்டேஜ் இருந்ததா, அந்த 100 வோல்டேஜுங்கிறது என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். 90, 80, 70, 60, 50 வரும். இங்கே என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே சார்ஜ் போகிறப்ப என்ன ஆகும், இங்கே 0 வோல்டேஜ் இருக்கிறது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 10, 20, 30 வரும். இங்கே குறையும், இங்கே என்ன ஆகும், அதிகமாகும், வோல்டேஜ் வந்து அதிகமாகும். அப்போ என்ன, ஒரு கட்டத்தில் இங்கே குறைஞ்சி 50 வரப்போ இங்கே என்ன இருக்கும், 0லேருந்து 50 வந்துருக்கும். அப்போ ரெண்டுலேயுமே 50 வோல்டேஜ் இருக்கும். இங்கேயும் 50 வோல்டேஜ், இதுவும் சார்ஜ் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற பாதி சார்ஜ் இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கேயும் 50 வோல்டேஜ் இருக்கும், இங்கேயும் எவ்வளோ இருக்கும், 50 வோல்டேஜ் இருக்கும். நல்லா கவனிங்க, ரெண்டு இடத்துலையும் 50 வோல்டேஜ் இருக்கும். ஓகே, ரெண்டுக்கும் மதிப்பு வந்து என்னது, C1 C2 ரெண்டுமே வந்து என்னது, கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ தான், 200 பிக்கோ ஃபெரட் தான். இதுவும் 200 பிக்கோ ஃபெரட், 200 பிக்கோ ஃபெரட். இதோட கெப்பாசிட்டி இது என்ன சார், இங்கே ஃபுல்லாக சார்ஜ் ஆனப்பையும் 200 பிக்கோ ஃபெரட், இங்கேயும் வந்து பாதி தானே, இப்போ பாதி சார்ஜ் அங்கே போயிடுச்சு, இங்கேயும் பாதி தான் ஃபில் ஆகிருக்கு, பாதி போயிடுச்சு, அப்போவும் 200 பிக்கோ ஃபெரட்னா இது கெப்பாசிட்டி. ஒரு பக்கெட் இருக்குது, ஒரு பக்கெட் வந்து 10 லிட்டரு தண்ணி பிடிக்கும் அப்படின்னா அதுதான் கெப்பாசிட்டி. அதில் இப்போ எவ்வளோ தான் இருக்கும், 5 லிட்டர் தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம், அதான் அர்த்தம். இங்கே வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, 10 லிட்டரு பக்கெட்டில் 10 லிட்டரும் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணியிருக்கோம். இது அப்படி கிடையாது. இப்போ அந்த 10 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் தண்ணியை இன்னொரு பக்கெட்டுக்கு மாற்றிட்டோம், அதே மாதிரி பக்கெட்டில். அப்போ ரெண்டு பக்கெட்லுமே என்னது, 5 லிட்டர் தண்ணி தான் இருக்குது. ஓகேயா? ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டி என்னது, கெப்பாசிட்டினா மேக்ஸிமம் எவ்வளோ கொள்ளும் அப்படிங்கிறது. கெப்பாசிட்டி 10 லிட்டர், அதுக்கும் 10 லிட்டர். ஆனால் அதில் இருக்கிறது என்னது, 5 லிட்டர் தான் இருக்குது. இதை பார்த்து குழப்பிக்கூடாது. இந்த கெப்பாசிட்டன்ஸை உடனே பாதி போயிடுச்சுங்கிறனால 100 பிக்கோ ஃபெரட் அப்படி கிடையாது. கெப்பாசிட்டிங்கிறது மாறாது. இதில் இருக்கக்கூடிய சார்ஜ், அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லையா, மின்னூட்டம், மின்னழுத்த வேறுபாடு தான் மாறும். இதை புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ இதில் மொத்த ஆற்றல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த சிஸ்டத்தில் மொத்த ஆற்றல் எவ்வளோ, இது ரெண்டு கனெக்டர், பேரலி கனெக்டர். இதில் மொத்த ஆற்றல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ε2 அதே ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு இங்கே ஒரே ஒரு கெப்பாசிட்டர்னால C1 போட்டிங்க, இங்கே ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலி கனெக்டர் பக்க இணைப்பில் இருக்குது, அதனால் CPன்னு போடுறோம். CP ரெண்டும் இணைச்சா என்ன மொத்த மின்தேக்கித்திறன், அதுதான் இப்போ பார்க்கணும். CP இன்ட்டு வோல்டேஜ் வந்து என்னென்னா, இங்கே V1 போட்டேன், இங்கே ரெண்டு இருக்குது, V1 V2 ரெண்டுமே வந்து என்னது, இது V1 இது வந்து V2, ரெண்டினுடைய மதிப்புமே என்னது 50 வோல்டேஜ் தான். ஓகே, பக்க இணைப்பில் வோல்டேஜ் வந்து என்னது சேம், ஒரே வோல்டேஜ் தான். ரெண்டையும் கூட்டி 100 வோல்டேஜ்னு எடுத்துக்கூடாது. இதுலேயும் மொத்த வோல்டேஜ் வந்து எவ்வளோ, 50 வோல்டேஜ் தான். அப்போ அதை வந்து நான் வேறு மாதிரி எடுத்துக்கிறேன். எப்படின்னா V' போடுவேன், V'² போடுவேன். ஓகே, இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகே, இப்போது ε2 ஆஃப் இன்ட்டு CP எவ்வளோ வரும், நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தொகுபையின் மின்தேக்குத்திறன், எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஃபார்முலா, CP C1 + C2. அப்போ என்னது, 200 + 200 ரெண்டும் கூட்டினா எவ்வளோ வரும், 400 வந்துடும்ல. அப்போ 400 பிக்கோ ஃபெரட், அப்போ 10⁻⁻12 இன்ட்டு V' எவ்வளவு, 50 வோல்டேஜ் தான் இப்போ இருக்குது இல்லையா, ரெண்டுக்கும் ஒரே வோல்டேஜ் தான், 50 வோல்டேஜ் தான். அப்போ 50², இதுதான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், இதை வந்து 12 இது பண்ணால் 200. அப்போ ε2 200னா 2 × 10⁻2 இன்ட்டு இது ஒரு 10⁻⁻12 இன்ட்டு 50² பண்ணால் 2500. அப்போ 2500ங்கிறது என்னது, எப்படி எழுதலாம், இதை வந்து இப்படி எழுதலாம், 25 × 10⁻2ன்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், 2 × 25 எவ்வளோ, 50 50 இன்ட்டு இது என்னது 10⁻2 10⁻4 இது ஒரு 10⁻12 10⁻12 + 4 எவ்வளவு, 12ல் 4 போச்சுன்னா 8 -8, இதுதான் பிக்கர். அப்போ 10⁻−8. அப்போ இதை வந்து 10⁻−8 இது பாருங்கள் 10⁻−6ல் இருக்குது. அப்போ இது 10⁻−6ல் சொல்லணும்னா இது 10⁻−6 ஆகணும்னா இன்னொரு -2 இந்த இதோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகும்,
இதை 10⁻² மல்டிப்ளை பண்ணால் 0.5 ஆயிரும். 0.5 இன்ட்டு இது வந்து என்னது 10⁻6 தெரியுதா? அப்போ ε2 வந்து இவ்வளோ ஜூல். இப்போ இங்கே இந்த கெப்பாசிட்டியில் எவ்வளோ எனர்ஜி இருந்தது? 1 × 10⁻6 ஜூல் இருந்தது. இப்போ இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது? இவ்வளோ தான் இருக்குது. அப்போ மீதி எனர்ஜி எங்கே போணுச்சுன்னு பாருங்கள். இப்போ இது 1 × 10⁻6, இது 0.5 × 10⁻6 தான். இப்போ 50% எனர்ஜி வந்து என்ன இருக்குது? லாஸ் ஆகிருக்கு. 0.5 எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு பார்க்கும்போது தெரியுது. 1 இருந்தது, 0.5 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ எனர்ஜி லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? ε1 - ε2. இதுலேருந்து கழிச்சா எவ்வளோ வரும்? 0.5 × 10⁻6 ஜூல். இவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்கு. ஏன் லாஸ் ஆனிச்சுன்னா அங்கேருந்து இந்த ஒயர் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட்டாக இது வந்து என்னது? லாஸ் ஆகிருக்கு. வெப்ப ஆற்றலாக இழக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ஆற்றல்னா 0.5 × 10⁻6 ஜூல் இழக்கப்பட்டிருக்கு. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 × 10⁻6 ஜூல் இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன் 1 ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே, இது வரையிலையும் நோட் பண்ணிக்கங்க. மீதி உள்ள கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.